வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் ரயில்வே சம்மந்தப்பட்ட வேலைவாய்ப்பு தகவலை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்திய ரயில்வேலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். எந்த ஒரு எக்ஸாம்ஸ் கிடையாது, டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான். நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலே போதுமானது. ஸோ இன்டர்வியூ பேஸ் பண்ணி உங்களுக்கு பார்த்திங்கன்னா போஸ்டிங் இருக்கும். லாஸ்ட் டேட் 17/12/2024. இதுக்கு தகுதி நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போதும். ஸோ 10th நீங்கள் எடுத்துக்கக்கூடிய மார்க்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் என்னென்ன போஸ்டிங் இருக்குது, யார் யார் எலிஜிபிள் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஆஃப் என்கேஜ்மெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஐஆர்சிடிசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சவுத் சோன்லேருந்து தான் கொடுத்துருக்காங்க. அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. தென் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் 50% ஆஃப் மார்க் இருந்துச்சு அப்படின்னாலே போதுமானது. நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இந்த 3 ஸ்டேட்டில் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் அண்ட் ஏஜ் லிமிடேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் மார்க் தான் கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 17/12/2024 நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடிஐ ட்ரேடு முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட்ஸ் மஸ்ட் ஹேவ் பாஸ்டு ரெக்வயர்டு இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது மெட்ரிகுலேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதான் முக்கியமானது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. தென் அடிஷ்னலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடிஐ இது மாதிரி படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் பீரியடை எவ்வளோ அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கூல் பாஸ் அவுட் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. 10th 12th தனியாக, 10th தனியாக, 12th தனியாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னீஷியனுக்கு, அதாவது ஐடிஐ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கும் தனியாக உங்களுக்கான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்குங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஃபார் என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் ஆக்ட் தான். ஸோ இதில் அதாவது கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் சவுத் ஜோன் சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.